கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வீட்ல வந்து ஆர்சிசிபி போட்டிருக்கோம். அந்த ஆர்சிசிபி நிக்கவே மாட்டேன் ட்ரிப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய் நான் செக் பண்ணியிருந்தேன். இந்த மாரி ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுதுன்னும்போது, அந்த வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு பொருள்ல ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த மாரி ப்ராப்ளம் வரும். அதனால அந்த வீட்ல இருக்க எல்லா ஸ்விட்ச் போர்ட்ல இருக்க ஸ்விட்ச் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஆர்சிசிபி ஆன் பண்ணாலும் ட்ரிப் ஆகுது. வீட்ல எந்த பொருளுமே ஆன்ல இல்ல. அப்பவும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது. சரின்னு அந்த வீட்ல இருந்த டிவில இருந்த பிரேக்கர் எல்லாமே கீழ இறக்கிட்டு ஆர்சிசிபி ஆன் பண்ணேன். ஆன் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி ஆர்சிசிபி கீழ இறங்கிடுச்சு. வீட்ல எந்த பொருளுமே ஆன்ல இல்ல. அப்பவும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் போட்டிருந்தாங்க. கரண்ட் போனா ஆட்டோமேட்டிக்கா மாறக்கூடிய அந்த சேஞ்சர் போட்டிருந்தாங்க. சப்போஸ் அதில ஃபால்ட் இருந்தாலும் இந்த மாரி ஆகலாம். அதனால அந்த ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் லைன கட் பண்ணிட்டு, டைரக்ட்டா லைன் குடுத்து பார்த்தேன். அப்போ இதே ப்ராப்ளம் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஃப்ளாட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா போர்டுக்கும் எர்த் மட்டும் தான் டைரக்ட்டா லிங்க்ல இருக்கு. கனெக்ட் ஆயிருக்கு. ஆர்சிசிபில நம்ம குடுக்குற அந்த 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரலும், ஆர்சிசிபி ஆன் ஆன உடனே தான் இங்க இருக்க பிரேக்கர்க்குலாம் லைன் போகும். ஆர்சிசிபில இருந்து ஃபேஸ் நியூட்ரல் போம்போதே ஃபால்ட் ஆகுது. அப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது எர்த்த தான் பார்க்கணும். அதனால கழட்டி வச்சிருந்த அந்த ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் லைன்லாம் திரும்பி போட்டேன். இருந்தா மாரியே ஆர்சிசிபில லைன் எல்லாம் போட்டுட்டு, கழட்டி வச்ச ஒயரெல்லாம் அந்த டிபி பாக்ஸ்ல இருந்த எர்த் ஒயர் எல்லாமே தனித்தனியா கழட்டி எடுத்துட்டேன். அதாவது மெயின் எர்த் வந்து டிபி பாக்ஸ் கீழ இருந்து மெயின்லேருந்து வந்துட்டு, இந்த ஃப்ளாட் உள்ள ஒரு பாக்ஸுக்கும் போகக்கூடிய எர்த் எல்லாமே வந்து இங்க தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால எல்லா எர்த் ஒயரும் தனித்தனியா கழட்டி எடுத்துட்டேன். அந்த ஜாயிண்ட்லேருந்து கழட்டி எடுத்துட்டு ஆர்சிசிபி ஆன் பண்ணேன். ஆன் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த எர்த் மூலியமா ஏதோ ஃபால்ட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கீழேருந்து வரக்கூடிய மெயின் எர்த்த தனியா எடுத்துட்டு, அத மார்க் பண்ணி வச்சுட்டு, இந்த வீட்டுள்ளேருந்து ஒரு பாக்ஸுக்கும் போற ஒயர்லாம் எர்த் ஒயர் தனியா எடுத்துட்டு, அந்த மெயின் எர்த்துல இந்த வீட்டு ஸ்விட்ச் போர்டுக்கு போகக்கூடிய ஒரு எர்த்தா டச் பண்ணே வந்தேன். கடைசியா ஒரு எர்த் ஒயர் டச் பண்ணும்போது, ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது. அப்போ அந்த எர்த் ஒயர் வந்து எந்த பாக்ஸ்ல இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். அத நான் செக் பண்ணியிருந்தேன். அது செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, அது ஏசியோட ஒயர் அது. அந்த ஏசியோட ஸ்விட்ச் பாக்ஸ் பிரிச்சு பார்த்தா அதுவும் கரெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த ஏசி லைன பிரிச்சு விட்டு, எம்ப்டி ஸ்டெபிலைசர் மட்டும் லைன் குடுத்து ஆன் பண்ணி டச் பண்ணி பார்த்தேன். ஸ்டெபிலைசர் ஆன் ஆயிடுச்சு. ஆர்சிசிபி ட்ரிப் ஆவல. அப்போ அந்த ஸ்டெபிலைசர்லயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெபிலைசர்ல வந்து ஏசி லைன குடுத்துட்டு ஆன் பண்ணேன். ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர்ட்டயே சொல்லிட்டேன். ஏசி லைன் குடுத்தா ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது. நீங்க ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரிச்சது எல்லாமே அந்த டிபி பாக்ஸ் எல்லாம் மூடிட்டு, டிபிக்கு வெளி சைடு மெயின் எர்த்தையும், அந்த ஏசிக்கு போகக்கூடிய எர்த்தையும் வெளில எடுத்து வச்சுட்டேன். ஏசி மெக்கானிக் வரும்போது, மெயின் எர்த்துல சிங்கிளா இருக்க, தனியா இருக்க அந்த ஏசியோட எர்த்து, அத டச் பண்ணும்போது ஆர்சிசிபி இறங்கும்னு சொல்லிடுங்க. இந்த ஒயர நான் வெளில எடுத்து வைக்கலன்னா, அவர் திரும்பி டிபி பாக்ஸ்லாம் பிரிச்சு எடுக்க வேண்டி வரும். அதனால அவர் செக் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஒயர வெளிய வச்சிருக்கேன். அப்படின்றத அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். உங்க வீட்ல ஆர்சிசிபி போட்டிருந்தீங்கன்னா, இப்போ அதுன்னும்போது இப்படி தான் செக் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவ பார்க்குற நீங்க எலக்ட்ரீஷியனா இருந்தா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.